ஐரோப்பா உங்களுக்கு ஒரு படம் காட்டுது. அந்த படத்தை பத்தி கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன செய்கிறார்கள் ஐரோப்பா? உங்களுக்கு லவ், இப்படிதான் லவ் பண்ணணும் என்று காட்டுவாங்க. வல்லாஹி இளைஞர்கள், இது உங்களுக்கு கூட நான் பேசக்கூடியது. இந்த ஊரிலே ஆங்காங்கே இந்த நேரத்தில், இரவு நேரத்தில் அதிகமானவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்க காதல்ல நீங்க எங்க சிக்க போறீங்க என்பதை சுருக்கமாக யுவதிகளே, இளைஞர்களே, உங்க ரெண்டு தரப்புக்கு நான் சொல்கிறேன். இஸ்லாம் காதலை அனுமதிக்குது. எந்த காதல்? இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லுவேன். ஐரோப்பாவுடைய காதல் உங்களுக்கு கொண்டு வர்றேன். ஐரோப்பா, அமெரிக்கா, இவர்கள் எங்களை எல்லாம் ஷைத்தான் எப்பொழுதும் பைத்தியக்காரனாக்குவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 10 வருஷமா காதலிச்சாங்க, 1 வருஷம் வாழ முடிஞ்சுச்சா? 10 வருஷமா லவ் பண்ணினா 1 வருஷமா வாழ முடிஞ்சா? இளைஞர்களே, எடுங்க புக்க, எடுங்க பேனாவை, சுத்தி திரியுங்க. எத்தனை பேர் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சா? எத்தனை பேர் தொடர்ந்து வாழ்றான்னு பாருங்க. இல்ல, ஐரோப்பாவுடைய காதல் அதுதான். என்ன காதல் தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஷைத்தான் ஒரே அடியா வரமாட்டான், மெல்ல மெல்ல உங்களை கவருவான், ஸ்டெப் பை ஸ்டெப். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஷைத்தான் யஅதுகுமுல் ஃபக்ர், அஷைத்தான் யஅதுகுமுல் ஃபக்ர் வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. ஷைத்தான் வந்து வறுமையை முதல்ல காதுல ஏவுவான். ஏவின பிறகு கட்டம் கட்டமா உங்களை பிடிப்பான். வதல்லாஹுமா பிகுரூர், ஸ்டெப் ஸ்டெப்பா தான் ஷைத்தான் வருவான். ஒரே அடி அவங்கள பிடிச்சிட மாட்டான் ஷைத்தான். முதல்ல சொல்லுவான், சின்ன ஒரு படம் தானே, அந்த படத்துல உள்ள கெட்டதெல்லாம் நீ பார்க்காத, படமே தேவையில்லை, சும்மா ஃப்ரெண்டோட நீ பக்கத்துல உட்கார், அவன் பார்க்கட்டும். ஃப்ரெண்டோட உட்கார்றது ஹராம் இல்லை தானே. ஷைத்தான் எப்பொழுதும் நல்ல சிந்தனை தருவான், நல்லது மாதிரி காட்டுவான். வந்தது ஷைத்தான், நீங்க புரியணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற நேரம் மரம் அல்லாஹ் என்ன செய்யறான்? சொர்க்கத்துல ஒரு மரத்தை காட்டுறான். இந்த மரத்துக்கிட்ட மட்டும் போகாதன்றாங்க. இந்த மரத்துக்கிட்ட மட்டும் நெருங்க கூடாது, இதான சொன்ன விஷயம். மரத்துக்கு போகாதீங்க. நான் கேட்கிற, ஹலால் கூடயா ஹராம் கூடயா? ஹலால் தான் கூட, ஹராம் கம்மி. ஒரே ஒரு மரம், இந்த மரத்துக்கிட்ட போவீங்க, எக்கச்சக்கமான மரம் இருக்கும். இந்த மரத்துல போகாதீங்க. யாங்க சாப்பிடறதுல ஹலால் கூடயா ஹராம் கூடயா? ஹராம் கொஞ்சம், குடிக்கிறதுல ஹராம் கூடயா ஹலால் கூடயா? ஹராம் கொஞ்சம், ஹலால் கூட. ஷைத்தான் டாக்கெட் என்னடா? ஹராத்தை நோக்கி மெல்ல மெல்ல உங்களை கொண்டு போவான். எப்படி கொண்டு போவான் தெரியுமா? ஒரே நாள்ல இல்ல. வயதுக்கும் மினல் ஃபஹ்ஷா, குர்ஆன்ல அப்படி வரல. ஃபஹ்ஷா மானக்கேடானதை நோக்கி அவன் அழைப்பான். அப்படி இல்ல, மானக்கேடானதை நோக்கி கொண்டு போயிட்டான்னு வைங்க, வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, அவன் உங்களுக்கு ஏவுவான். எப்ப ஏவுவான் தெரியுமா? அல்லாஹ் சொல்லல வலா தஃஅலு ஸினான்னு குர்ஆன்ல, ஜினா செய்யாதீங்கன்னு சொல்லல. வலா தக்ரபு ஸினா, ஜினாவுக்கு நெருங்காதீங்கன்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போய் மரத்துல உள்ள கனியை சாப்பிடாதீங்க, மரத்தை சாப்பிடாதீங்க அல்லாஹ் சொல்லல. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்துக்கிட்ட நெருங்காதீங்க. நெருங்கிட்டீங்க, வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, அவன் உங்களை கண்ட்ரோல்ல எடுத்துருவான். ஷைத்தான் நெருக்குவான், நெருக்கினா கண்ட்ரோல் எடுத்துருவான். நீங்க டோட்டலா உங்க கண்ட்ரோலை இழந்துருவீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ட்ரோலை எடுக்கிறதுக்கு தான் ஷைத்தான் என்ன பண்ணுவான்? நெருக்குவான். அதனால இஸ்லாம் ஜினா செய்யாதீங்கன்னு சொல்ல, நெருங்காதீங்க. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகூனா மினல் ஸாலிமீன், இந்த மரத்துக்கிட்ட 2 பேர் நெருங்கிறாதீங்க. நெருங்கினா கிட்ட கொண்டு போய் சொன்னா வகாசமுஹுமா, சத்தியம் பண்ணினான். ஏப்பா உங்களுக்கு நலவப்பா சொல்றேன், நீங்க 2 பேரும் மலக்க போயிருவீங்க. அதுக்கு தான் உங்க ரப்பு தின்ன வேணாண்டா, இங்க நிரந்தரமா நின்றுவீங்க, டெம்பரரி தான், அதுக்கு தான் தின்ன வேணாண்டா, சாப்பிடுங்க, கதை சரி. இப்படி கிட்ட வந்து வஸ்வஸலஹுமா, வஸ்வஸான தொண்டி சொல்லிட்டு போயிருவான். மறுபடியும் அரவருக்கு போறோம், மறுபடியும் அடுத்த நாள், இன்றோட முடிஞ்சா தௌபாவோட இன்னைக்கு எல்லாம் முடிச்சிருவீங்க, நாளைக்கு வருவான், காதுல ஊதுவான், வஸ்வஸா கொண்டுட்டு இருப்பான். ஒரு சமூகம் பாதுகாப்பு வளாகம் போட்டு, இன்னஹு லக்கும் அதுவும் முபீன் ஃபத்தஹிதுஹு அதுவா, அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி, அவனை எதிரியாக எடுங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, ஒவ்வொரு நாள் ராத்திரி நீங்க தூங்குற நேரம் உங்க ஹஸ்பண்டோட, உங்க பிள்ளைகளோட இந்த எதிரியை பத்தி பேசுனீங்களா? எங்களுக்கு யாரெல்லாம் எதிரி? எத்தனை எதிரி இருக்கிறான் ஸ்ரீலங்காவில்? அந்த வீட்டு எதிரியா, இந்த வீட்டு எதிரியா? ஒரு எதிரி முன்னாடி கண்ணை வச்சுட்டு இருந்தா அந்த எதிரியை நோக்கி எவ்வளவு பயந்து எவ்வளவு செட்டில் பண்ணுவீங்க? ஷைத்தான் உங்களோட ஓடிட்டு இருக்கிறவன் எதிரி. உங்க வீட்டுக்கு வராத மாதிரி இருக்கிறாங்க இன்னைக்கு முஸ்லிம்கள். ஷைத்தானை பத்தி சிந்தனையே இல்லை.
அவன் நரம்பு நாளங்கள் ஓடுறான். இன்றைக்கு ஏதாவது பண்ணிருப்பான், நாளைக்கு கொண்டு பண்ணுவான். அவன் டாக்க ட்ரெஸ் கலட்டுறது, இவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்னாச்சு? ஐரோப்பாவுடைய உலகத்தை பாருங்க. முல்ல ஃபர்ஸ்டுக்கே ஒரு பேர் சொல்லுவாங்க, அப்புறம் எஸ்எம்எஸ் பண்ணி நீங்க யாரு, ஓ தப்பா சொல்லிட்டோமோ, மிஸ் கால் ஆச்சா, அவங்க எடுக்கிறது. ஓ நாங்க இப்படி சந்திச்சு பேசுவோமா, இப்படி மெல்ல மெல்ல கொண்டு வருவான். ஒரே அடியா ரூமுக்கு கொண்டு போக மாட்டான், கட்டம் கட்டமா கொண்டு வருவான். உங்க இது சொல்றதுக்கு வெட்கப்படாதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க இந்த பாடத்தை. ஷைத்தான் ஒரே நாள்ல வந்து உங்களை போட மாட்டான். இடத்துக்கிட்ட போயிட்டான்டா உங்களுக்கு இப்ப கலண்டது. வயமுருக்கும் பில் ஃபாயிஷா, குர்ஆனில் வயதுக்கும் இலல் ஃபாயிஷா, ஃபாயிஷாவை நோக்கி உங்களை கூப்பிடுவான். நல்லா சொல்லல, கிட்ட கொண்டு போனா செய், செஞ்சு இப்ப முடி, இப்ப செய். வயமுருக்கும் பில் ஃபாயிஷா எப்படி சொல்லிருப்பான்? தங்கச்சி தானே, தொட மாட்டேன்னா இப்படிதான் பேசுவேன். நாங்க அப்படி எல்லாம் இதாக்க மாட்டோம், நான் அப்படிதான். எவ்வளவு உங்களை தங்கச்சா நினைச்சேன்னு தெரியுமா? இப்படி எல்லாம் பேச வைப்பான் ஷைத்தான். கடைசியில் தான் கொடுப்பான். ஐரோப்பாவுடைய வாழ்க்கை ஏன் தோத்துச்சு தெரியுமா? ரெண்டு பேரும் போறாங்க ரெஸ்டாரண்ட், உட்கார்ந்து பேசுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் நிஜமாவே செல்லமா தான் பேசியிருப்பாங்க. பாபா, அவரும் பாபா, இவரும் பாபா, செல்லமா பேசியிருப்பாங்க. ஏன் அவங்களால வாழ முடியல? ஒருத்தன் போய் காதலியை சந்திக்க போறான்டா, ஹை கிளாஸ் பெர்ஃப்யூம் அடிச்சிருப்பான். அவ கண்ணாடி முன்னாடி ஒரு மணி தியாலத்துக்கு ரெடி ஆயிருப்பா. ரெண்டு பேருமே சந்திச்சு போனா நல்ல பியூட்டிஃபுல்லா இருந்தா ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க? பேச போக்கல வார்த்தைகளை அளந்து பேசுவாங்க, என்ன கவனமா பேசுவாங்க. இந்த சந்திப்பு ரொம்ப முக்கியம். காதல் அதனாலதான் பிரச்சனை குறவு. கல்யாணம் முடிச்சுட்டு வந்தா 10 நாளைக்கு இவர் அதே சாரம் தான், அவ 5 நாளைக்கு அதே கவுன் தான். ரெண்டு பேரும் மயங்கி உள்ளாதான் புதுணும். ஏன் இதே நாட்டத்துல வாழ்றாங்க? இது ஐரோப்பா சொல்லி தந்தது. அதனாலதான் பில் கிளின்டன் அமெரிக்கா ஜனாதிபதியாகி மோனிகாவை தேடினான். ராயல் ஃபேமிலி பெக்கிங்ஹாம் மாளிகையில் வாழ்ந்த டயானா சார்ல்ஸ் தூக்கி வீசிட்டு டொடியை தேடினான். அது அந்த உலகம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் விபச்சார உலகம். இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? வெட்கப்படாதீங்க தாய்மார்களே, இளைஞர்களோட நேரடியா உண்மையை பேசுங்க. ரசூலுல்லாஹ் எதை பேச வெட்கப்படவில்லையோ அதை நான் பேச ஒருபோதும் வெட்கப்பட மாட்டேன். ஷைத்தான் அதுக்கு வெட்கத்தை தர்றான். எதை பேச வெட்கப்படலையோ ரசூலுல்லாஹ் அதை பேச நாங்க வெட்கப்படக்கூடாது. எதை பேச வெட்கப்பட்டார்களோ அதை பேச நாங்கள் வெட்கப்படணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் என்ன சொன்னாங்க? பள்ளிவாசல் தலைவர் மைக்க பிடிச்சு அறிவிப்பாராம். ரசூலுல்லாஹ் அறிவிப்பு கொடுக்குறாங்க. என்ன அறிவிப்பு தெரியுமா? ஜிஹாது களம் முடியுது. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? பெண்களே, உங்கள் கணவர்மார்களுக்காக வேண்டி நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்க. உங்க கணவர்மார்களுக்கு அலங்கரித்துக் கொள்ளுங்க. ஜிஹாது களம் முடிஞ்சு வர்றாங்க, அவங்க உரிமைண்டாங்க. நான் கேட்கிறேன், ஐரோப்பா எது தெரியுமா? காதலி, நல்ல காதலி, பாஃபியை தாட்டி நல்ல செல்ல பூசி நல்ல போய் நில்லு. கல்யாணம் முடிச்சு ஒரு பல்ல வளர்க்காது, அதான் ட்ரெஸ் பண்ண தேவையில்ல. ரோட்டு கூடி, டாக்டர்கிட்ட ஓடி, இன்ஜினியர்கிட்ட ஓடி, பேங்க் கூடி, கணவன்ட்ட கொடுக்காத. அவன் தான் எதனால பாக்குறானே. அல்லாஹ்வுடைய நல்லடியா இஸ்லாம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? வெளியில மற, உன் மாப்பிள முன்னாடி டிசைன் போடு, என்ன ஃபேஷன் போடு. நான் சொல்லவில்லை, குர்ஆன் பேசுது.